ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் நெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் வீட்டு தோட்டம் பார்ட் 2. இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிறது மூலிகை செடி தான். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற குட்டி குட்டி பூச்செடியும் நம்ம சேர்த்து இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வெத்தலை கொடி. நீங்கள் எந்த கஷாயம் வச்சாலும் அதில் 2 வெத்தலையை எடுத்து போட்டிங்கன்னா கஷாயம் ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும், நல்ல மருந்தும் கூட. இப்போ நம்ம அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மல்லிகை செடி பார்த்துட்ருக்குறோம். இப்போ மல்லிகை சீசன் இல்லை, லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் மொட்டு இருக்குது. இது முல்லைக்கொடி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மணத்தக்காளி கீரை. இதுவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கருவேப்பிலை செடிக்குள்ளே கொடி மாதிரி இருக்கிறதுனால நமக்கு ஃபுல்லாக தெரியல. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது துளசி செடி. துளசி செடி எவ்வளோ நல்லதுன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஒத்த செம்பருத்தி மரம். இந்த இலையும் பூவையும் பிடுங்கி கூட நம்ம கஷாயம் போட்டு குடிக்கலாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சுண்டக்காய் செடி. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது ஓமவல்லி இலை. நம்ம இப்போ பார்த்த எல்லா மூலிகை செடியிலையுமே ஒரு 4-5 இலையை எடுத்து 48 டேஸ்க்கு கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வந்தால் சளி, இருமல், ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே சரியாயிரும். நோய் எதிர்ப்பு சக்தியுமே ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மருதாணி செடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உமன்ஸ் நெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.